இருந்துச்சுன்னா இத்தனை தான் கட் பண்ண முடியும்னு கட் பண்ணிட்டு ட்ரையல் இன்டர்வலில் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல இப்போ இன்னொன்றுண்ணே என்ன ஒரு இதுன்னா இப்போ இந்த மருந்து அடிக்கிறீங்கல்ல அதுவும் இந்த பைப் வழியாக தான் வரும். இல்லை இல்லை மருந்து அடிக்கிறது இந்த இருக்கு மருந்து பைப்பு இது மருந்து பைப்பு இது இங்கேருந்து இவங்க இப்படி உள்ளே கொண்டு போய் மரத்துக்கு அடிக்கிறது. அந்த கனெக்ட் இருக்கும் அந்த கனெக்ட் இது மேலே இலக்கு எல்லாம் மருந்து தேவை இல்லையா? இலை கட்டாயம் வேணும், இலைக்கு மருந்து வேணும். அதுக்கு தான் எப்படி அடிக்கிறாங்க. இது வந்து இரிகேஷன் இது வந்து இந்த இது நான் இதுல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்ப அவர் மஞ்சள் ஓசை எடுத்துட்டு போனாங்கல்ல 150 அடி அதை எடுத்து போய் மேனுவலா இங்க இருந்து உள்ள எடுத்துட்டு போவாங்க. கனெக்ட் பண்ணிப்பாங்க இதுல. ஆமா இது கனெக்ட் ஒரு கனெக்டர் அங்கங்க வச்சிருப்பீங்க. விஷ்ணு சார் இந்த இரிகேஷன் பைப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தராங்கல்ல? ஃப்ரீ எல்லாம் கிடையாது, ஃப்ரீ எல்லாம் சப்சிடி. ஆமா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு வச்சுன்னா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. 10% ஆமா சொல்றது 50. ஆனா அந்த 50க்கு நீங்க ரேட் போறது வேற மாதிரி. அவன் என்ன பண்ணுவான் அது அமௌண்ட் ஏத்திட்டு உங்களை நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் அமௌண்ட் ஏத்திட்டு அந்த மாதிரி வரும். நீங்க வெளியே வாங்கினா அந்த 50 ரூபாயில 30 ரூபாயில முடிக்கலாம். இதுதான் வாங்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருப்பான். இவன் 2 பேர் கண்ட்ரோல் வச்சுக்குவான். அவங்க சொல்றது ரேட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு நமக்கு 10 ரூபாயில 5 ரூபா இருந்தாலும் சந்தோஷம். ரெண்டாவது அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் அவன். ஓ சரி சரி தான் கனெக்டர் இங்க இருந்து மாத்திரும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு. இந்த மருந்துலாம் எப்படி காஸ்ட்லியா இருக்குமா இல்ல இப்ப வர வர பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. நான் வந்த புதுசுல ஒரு 1000 ரூபாய் இருந்தா ஒரு ஏக்கருக்கு உரம் போட்டுடலாம். இன்னைக்கு 5000 ரூபா வருது. ஒரு ஏக்கருக்கு 5ல இருந்து 10,000 ரூபா வருது. இப்போ நான் இப்போ லாஸ்ட்டாக வாங்கியிருக்கேன் உரம் வந்து இப்போ இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க உரம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 8,000 ரூபா 5 லட்ச ரூபா 8,000 ரூபா வருது ஒரு ஏக்கருக்கு. எங்க மரத்தை இங்க உரம் எங்க போடுவீங்களா? போட்டுட்டு வந்துட்டு உரம் வந்து சுற்றி போடுவோம், நடுவில் போட மாட்டோம். வேறு வெளியே தானே இருக்கும். ஒவ்வொரு கண்ணு கடையிலும் உரம் போடுவோம். இல்லை சுற்றி போடுவோம், செடி சுற்றி போடுவோம். செடி சுற்றி செடி அது தென்னை மரத்துக்கு வைக்கிற மாதிரி தென்னை மரத்துக்கு எப்படி சுற்றி வைக்கிறாங்க? வெட்டி அது வேற வெட்டி போடுறாங்களா அந்த மாதிரி? தென்னை மரத்துல இருந்து ஒரு 3 அடி தள்ளி தான் போடுவாங்க. ஆமா அப்படி சுற்றி வெட்டி விடுவாங்க. அந்த வேற வெட்டி விட்டா தான் இருக்கும். பிரச்சனையாரோ உள்ளதை வந்து தனியாக போடணும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து எதுவுமே ஆகாது, மேலே போட்டலாம். இப்போ வந்து நம்ம 10க்கு 26 பயோ பொட்டாஸ், வெறும் பொட்டாஸ் போட்டால் தீஞ்சு போயிடும். இப்போ இந்த பயோ பொட்டாஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன போட்ட பொட்டாஷா? பயோ பொட்டாஷ். பொட்டாஸ்ன்றது கவர்மெண்ட் கொடுக்குறது சீப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும். இல்லை சிவப்பு இருக்குது வெள்ளை இருக்குது, சீப்பாக இருக்கும். சப்சிடி இருக்குது, அது ஒரு கெமிக்கலு. இப்போ பயோ பொட்டாஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கான். அது என்ன ஆகும் அப்படின்னா பெர்சன்டேஜும் கம்மியாக இருக்கும், ஆனால் செடிக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. கொஞ்சம் நின்று கொடுக்கும். ஒரு பெரிய மழை பெஞ்சுன்னா அது அடிச்சு போயிடும். அது கொஞ்சம் அப்படி அந்த பயோ பொட்டாஷ் வந்து நம்ம வேற ஏதாவது செடிக்கு போட முடியுமா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை போடலாம்ல, மற்ற செடிக்கும் போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். இல்லை இது சும்மா பார்த்து இந்த இருக்கிறத போட்டிருக்கீங்க. இல்லை இல்லை உரம் போடுறோம். இது உரம் கிடையாது, உரம் இங்கே போட்டே வரல. அவங்க இப்போ என்ன இருக்குது எது இருக்குது வித்தியாசமாக தெரிஞ்சு அவங்க பார்க்குறாங்க. எலி சாப்பிடுதா? எலி, பாம்பு, தவளை எல்லாம் சாப்பிடும். அது வந்து இப்போ பழம் எப்படி எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறதையும் இது நிறைய அடிச்சிச்சுன்னா பழமாக வச்சுக்காம எடுன்ற மாதிரி தான். ஓ அதான் பார்த்து கொட்டை பாருங்க. ஆனால் நம்ம ஊரில் நெல் ஆயிடுச்சுன்னா எலி எப்படி அறுத்துட்டு போகுது? இது சாப்பிட்டது வந்து எலி. தவளை என்ன செய்யும்னா சப்பி எடுத்துட்டா 3 தோல் தனித்தனியாக இருக்கும். பாம்பு இதே மாதிரி தான் சாப்பிடும், குருவி இதே மாதிரி தான் சாப்பிடும். ஆனால் கொட்டை அதுதான் சாப்பிடும். அதான் சாப்பிடுது. இது தேவையில்ல, கொட்டை தானே அதுக்கு தேவை. அப்போ அது கடிச்சிருக்கிறத வச்சு இது பாம்பா இதானே கண்டுபிடிச்சிடுறீங்க. என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாம்பு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. எப்போ பாம்பு இருக்கணும்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வெயில் காலத்தில் நீங்கள் பாம்பு அப்படியே ஒரு நாளைக்கு 2-3 பாம்பு பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் அது வந்து பெருசாக வெளியே வராது. அந்த குளிர் காலத்துலேயோ மழை காலத்துலேயோ அது வெளியில் நடமாட்டோம். அது பாட்டுக்கு கிடைக்காது. எலி, தவளை, இந்த பாம்பு குறைய தான் இது தவளையோட இது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. தவளை அதிகமாக தவளைலாம் பாம்பு, அதாவது பாம்பே விவசாயிகளின் நண்பன் தானே சொல்கிறான். இப்போ
இப்போ நெல்லில் பார்த்தீங்கன்னா கதிரை ஃபுல்லாக எலி அறுத்துட்டு போய் உள்ளே வளைக்குள்ள வைக்கும். பாம்பு இருந்ததுன்னா அந்த எலியை கொல்லும். ஓ இப்போ ஆமா. பர்ஸ்லேயே போடும்ல உள்ள வளைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கோம். அது வந்து நெல் கதிரை எப்படி இப்போ கொத்து கொத்தா அஞ்சு கொண்டு போய் வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணிருக்கு. இப்போ இந்த கதிரை வந்து நமக்கு இப்போ ஒரு வாட்டி ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எப்போ வரணும்? எது இதா? இப்போ இங்கே சப்போஸ் இதில் ஒரு பழம் வந்துச்சு எடுத்தாச்சு, அதாங்க இது கிட்டத்தட்ட ஒரு 25 வரைக்கும் வரும். இந்த இல்லை 4 அடுத்து அதான் 1 2 இது வந்து 50 நாளுக்கு கூட எடுப்போம். 50 45 டு 50 65 வேடையில் 65 அப்போ 60 நாளைக்கு ஒன்ஸ் பறிப்பீங்க. இல்லை அதான் 45 நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை 45 நாள் நல்ல ஈல்டு சீசன் டயத்தில் 45 நாள் எடுப்போம். இப்போ நம்ம வேடைன்னு சொல்லுவோம். அன்சீசன் டயத்தில் 60 நாள் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 5 போகம் வரும். 5 இது எடுப்பீங்களா? டெய்லி அண்ணே இல்ல இது இப்போ 5லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்ல ஈல்டு இருக்குன்னு வச்சுங்க. 5 to 7 வருஷத்துக்கு. 5ன்றது மினிமம், 7ன்றது பம்பராக இருக்கும். நானும் வீக்கில் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லை டெய்லி எடுத்துட்டு இருப்போம். அந்த ஒரு ரொட்டேஷன் வர்றது. இப்போ நம்ம வந்து பயிர் போட்டு வாழை போட்டோம்னா இப்போ 1லேருந்து இப்போ நமக்கு 60 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு 45 நாள் ஆகும். ஒரு ஏக்கர் எடுத்துருவீங்க, அவ்வளோதான். அந்த ஒரு ஏக்கர் எடுத்தால் அடுத்த ஏக்கர் இருக்கா இந்த கணக்கில் இருக்கா? இங்கே தான் ரொம்ப டிஃபிகல்ட்டி. இந்த